திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்தர் மரகதாம்பிகளுடனாய சந்திரசுரேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்தரும் மட்டுவார் குழல்மையுடனாய தாய்மானவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்தரும் மனோன்மணி அம்மையுடனாய தொண்டீச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் நம்பியார் உரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் நம்பியாண்டார் நம்பி திருவடிகள் போற்றி. எம்பிரான் சேக்கிழார் செல்வமொழி குன்றத்தூர் சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கோவலன் நான் முகன் வானவர் கோனும் குற்றேவல் செய்ய, கோவலன் நான் முகன் வானவர் கோனும் குற்றேவல் செய்ய, மேவலர் முப்புறம் தீயழுவித்தவன் ஓரம்பினார், மேவலர் முப்புறம் தீயழுவித்தவன் ஓரம்பினாய், ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட, ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட, நாவலனார்க்கிடமாவது நந்திரு நாவலூரே, என்னை ஆளும் கொண்ட நாவலனார்க்கிடமாவது நந்திரு நாவலூரே. திருச்சிற்றம்பலம். என்னவன மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்க்கும், எம்பிரான் சடையநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருவருளாலும் குருவருளாலும் இன்றைய குருபூசை நாளிலே சடையநாயனார் பற்றிய சிந்தனை நமக்கு வாய்த்துள்ளது. இந்த சிந்தனையை எந்த சூழலிலும் இடைவிடாது தொடர்ந்து நடத்தி கொண்டு வரக்கூடிய அப்பர் அருள்நெறி மன்றத்தினுடைய சிவ சாந்தா அம்மையார் அவர்களுக்கு அடியனுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நித்தைக்கூடல் என்கின்ற எழில்ஞான பூசையின் அருமையை உணர்ந்து இங்கு இணைந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தொப்பி, தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் கரல் அரிது அப்படின்னு நமக்கு சாத்திரம் சொல்லும். இந்த சைவமாம் சமயம் சார்வது மிக மிக அரிது. அதுவும் இந்த வாழ்வெனும் மையலை விட்டு வறுமை என்கின்ற அந்த சிறுமையிலிருந்து தப்பி தாழ்வெனும் தன்மையோடு, அது நம்ம நம்பி ஆரூரர் பெருமான் எம்பெருமான் தன்னுடைய திருவுருவத்தை அந்த ஆடியிலே பார்த்து சுந்தரா வா என்று அழைக்க அவ்வண்ணமே வந்த வடிவமாக விளங்குகின்ற பெருமான் வேறல்ல, சுந்தரர் வேறல்ல, அவருடைய பிரதிபிம்பமே என்று சொல்லப்படுகின்றது. கையிலே அணுக்க தொண்டராக பெருமானுக்கு பூசுவதற்கு நீரும் அவர் சூடுவதற்கு மலர் மாலையும் தொடுத்து கொண்டிருந்த பெரும் பணி செய்தவர். நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சொல்லக்கூடிய சாலோபம் சாமீபம் சாரோபம் சாயுச்சம் எனப்படுகின்ற பதம் புத்திகளிலே சாமீபமாக இருந்து அந்த சாரூபம் பெருமானுடைய சாரூபம் பெற்று சுந்தரத்தன்மையோடு அழகு தன்மையோடு நித்த மணாளர் நிரம்ப அழகியர் எனும் தன்மை பெற்று பெருமான் அருகிலே இருக்கக்கூடிய அந்த முத்தியில இருந்தவரை நமக்காக பெருமான் இந்த உயிர்கள் உய்ய வேண்டும், மாதவம் செய்து தென்திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்ட தொகை தர, அவ்வளவுதான் அந்த பெருமானை இந்த மனுலகுக்கு அனுப்புகின்றார். பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் என்று நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லும். நாம இந்த ஆன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிநிலையிலே இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினிபாதம் எய்திய பிறகு அந்த சிவஞானம் எய்தி அந்த சிவஞானத்திற்கு விடயமாகிய அந்த சிவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு வேறு எந்த காட்சியுமே படாது கண்ணுல, எல்லாமே சிவமாதான் படும். அப்படி அந்த பெருமான் இருக்கக்கூடிய கையிலே அவருக்கு எப்படி அந்த பெண்களை கண்ணுக்கு தெரியும்? எல்லாம் சிவமா பார்க்கக்கூடிய நிலை. பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பினார் என்று பாடுகின்றோம். எது
எந்த பொருள் பெருமான் திருவடிக்கு போகின்றதோ அவையெல்லாம் தம்முடைய பகையை மறந்து தம்முடைய உண்மை இயல்பை மறந்து எல்லாம் சிவமாம் தன்மை எழுதி ஒன்றாக இருக்கக்கூடிய நிலை அந்த கையிலே. பூப்பறிக்க சுந்தரமூர்த்தி நாயனாரும் செல்ல அம்மைக்கு பூப்பறிக்க அந்த பெண்களும் தேடி பெண்களும் கமலினி அணிநிதி என்பவர்களும் வர அவர்களை கண்ணூறுகின்றார். எல்லாமே சிவமாக தெரிந்த அவருக்கு அன்று அது பெண்களாக தெரிந்தது, அவ்வளவுதான். அவர்களை பார்த்து அவர் ஏதோ காதல் கொள்ள அப்படியெல்லாம் கிடையாது. அது காலகாலனை காமநாசனை இருக்கக்கூடிய அந்த கையிலே அதற்கெல்லாம் இடமே இல்லை. அன்று பெண்களாக அவருக்கு தெரிந்தது, அவ்வளவுதான். அதுவரையிலும் சிவமாக எல்லாமே தெரிந்தது, அன்று பெண்களாக தெரிந்தது. அப்போ அவர் பாக்குறாரு இந்த காட்சி இன்று நமக்கு படுவதன் காரணம் என்னவோ, எல்லாம் பெருமானோட திருவிளையாட்டுன்னு அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருது. ஆனாலும் ஒரு நிமிடம் நிதானித்து யோசனை செய்து கொண்டே அந்த மலர்களை பறித்து கொண்டு வந்து பெருமானுக்கு சூட்டி அந்த திருநீரை கொடுக்கின்றார். அவரு சுந்தரா நடந்தது என்ன அப்படின்னு சாமிக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சாமி அப்படின்னு ஒண்ணுமே அவர் அதோட மறந்துட்டார், அவ்வளவுதான். சுவாமியோட நோக்கம் அவர் இந்த பூவுலகத்துக்கு வரணும், திருத்தொண்ட தொகை பாடணும் அப்படின்றதுக்காக அந்த விளையாட்டெல்லாம் சிறிது நொடி, அந்த ஒரு நொடியினும் அரை நொடி அந்த சிவ நினைவை அந்த நினைவை விலகச் செய்து அந்த காட்சியை காட்டுறாரு. அதுவும் சாமியோட விளையாட்டு தான். அப்போ என்ன சொல்றாரு, நீ நந்தவனத்துல 2 பெண்களை பார்த்தாய் அல்லவா, அவருக்கு அது கூட மறந்து போச்சு, அவ்வளவுதான். ஞானிகள் எப்போதுமே அந்த சிவ சிந்தனையிலிருந்து விலக விரும்ப மாட்டார்கள். அப்படி விலகினாலும் மீண்டும் அதற்கு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி நம்முடைய சைவ சித்தாந்தம் 12ஆம் நூற்பா சொல்லும் போது சொல்லுவது போல நமக்கு அடியார் நடுவுல இருந்து அடியார் வேடத்தையும் கோயில்கள்ல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையும் 600வாகவே கண்டு வழிபட்டு அவர்கள் மீண்டும் அந்த நிட்டையிலே செல்லுவார்கள். அப்படி அவருக்கு சொல்லுகின்றார், நீ இந்த 2 பெண்களையும் பூவுலகத்திற்கு சென்று அவதாரம் செய்து அவர்கள் இருவரையும் மனமுடித்து பிறகு என்னிடம் வந்து அடைக. அதையும் சுவாமி எல்லா கதையும் அங்கேயே சொல்லிட்டாரு. நீங்க அவதாரம் செய்ய போறீங்க, பிறகு அவங்க 2 பேரையும் மணந்து என்னை வந்து கண்டிப்பாக சேருவீங்கன்ற உத்தரவாதம் அங்க கொடுத்தாச்சு, யாரும் ஐயுற வேண்டாம். உடனே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் நடுநடுங்கி போகின்றார். எப்படிப்பட்டவர்களையும் இந்த மாயை என்பது மயக்கம் செய்யும். அந்த மாயைக்கு என்ன வேலைன்னா மயக்கம் செய்யற வேலைதான். அப்படி மானுடம் மையலாய் மயங்கும் வேளையில் ஐயனே மயங்கும் சிறுமையேன், அந்த சிறுமை நிலை வந்து எழுதிய பிறகு பெருமானே நீ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்துக் கொண்டு வருகின்றார். அப்படிப்பட்ட அந்த பதவியில இருந்த பெருமானுக்கு அருகில இருந்த பெருமானுடைய தோழனாக இருந்த அவரை பெற்றெடுக்கக்கூடிய தவம், மிகப்பெரிய தவம் செய்தவர் இல்லைங்களா நம்முடைய சடையனார் இசைஞானியார். அறநடியே அவர்கள் அடைந்திட்டார்கள் இந்த பயனினாலே. இந்த சிவ புதல்வனை, இந்த பெருமானை அவதாரம் செய்வித்த அந்த தன்மையினாலே அவர்கள் சிவனடிக்கு சென்றார்கள். அதற்கு சுவாமி அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளார். சடையனாரையும் இசைஞானியாரையும் தேர்ந்தெடுத்துள்ளார். சடையனார் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல. சடையனார் என்பது பெருமானோட பேரு தான். அந்த விரிசடை கடவுள் வேதமோடு கழகம் அமைத்து அப்படின்னு நம்முடைய சாமிக்கு சொல்லக்கூடிய பேரு சடையா எனும்மாள், சரண்ணி எனும்மாள் என்று சொல்றது. அப்படி சடையன் என்று பெருமானுடைய தலைக்கோலத்தை எல்லாம் சிறப்பித்து சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி அந்த சடை என்பது ஞானத்தின் அடையாளம். சடை என்பது வெறும் சடை அல்ல, அது பெருமானுடைய ஞானத்தின் அடையாளமாக சொல்லப்பெறுவது. அதனாலதான் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அந்த மகுடம் என்பது வைக்கப்படும், எடுக்கப்படும். ஆனா பெருமானுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அவனுடைய ஞானமே அவனுக்கு சடையாக மகுடமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சைவ சித்தாந்தத்துல. எல் சடை என்ற குறிப்பு காணப்படும். அந்த எல் என்பது இருட்டு, எல்லும் பகலும் என்று வரும். எல் என்றால் இருட்டு, எல் சடை என்பது அந்த சடையினுடைய அடர்த்தியான அந்த தன்மையை குறித்தது, அந்த செறிந்த ஞானத்தை குறித்தது. அவருடைய பெயரை தான் இவருக்கு வழங்க பெற்று வந்திருக்கின்றது. அவர் சடையனார் என்பவர் ஆதிசைவ மரபுல பிறந்தவர். நாம தொகை வழியாக புராணம் வழியாக அதை சிந்திக்கலாம் என்று சொல்லி, என்னமனாம் அறநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே நிறைவாக நிறைவு செய்யக்கூடிய அந்த பாடலிலே குறிப்பிடப்பெறுகின்றார். காதலன், காதல் என்பது அன்பினுடைய மீதூர்ந்த நிலை, அந்த அளவற்ற அன்பிற்கு மீதூர்ந்த நிலை அந்த காதல் என்று சொல்லப்பெறுகின்றது. தன்னை இந்த பூவுலகத்திலே ஈன்றெடுத்து பேணி காத்த அன்னையும் தந்தையுமாக இருக்கக்கூடியவர்களே மறவாது குறிப்பிட்டிருக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். அவர்கள் இவரை பெற்றெடுத்ததன் மூலமாக அந்த பயனை அடைந்து அந்த பெருமானுடைய திருவடியை அடைந்தார்கள் என்று இதுல அந்த குறிப்பையும் அவர்களுக்கு சொல்கின்றார். 12வது மன்னிய சீர் சருக்கத்திலே 5வது புராணமாக சடைநாயனாருடைய புராணம் சொல்லப்பெறுகின்றது.
திருத்தொண்டர் திருவந்தாதியிலே திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நமக்கு குறிப்பிடப்படும் குறிப்பு. தலம் விளங்கும் திருநாவலூர் தன்னில் சடையன் என்னும் குளம் விளங்கும் புகழோனை உரைப்பர் குவலயத்தின் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் பலம் விளங்கும்படி ஆரூரணி முன் பயந்தமையே என்று நமக்கு அவருடைய குறிப்பு கிடைக்கின்றது. பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவடிகளையே அடைந்திட்ட சடையநாயனாருக்கும் இசைஞானியாருக்கும் காதலாகி வந்த திருநாவலூர் தலைவனாகிய அடியேன் என்று தன்னை குறிப்பிடுகின்றார். என்னவனாம் என்று சொல்லுவது பெருமானுடைய அந்த அவரை குறிக்கும் வண்ணமாக அந்த குறிப்பு நமக்கு தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னது. அவன் இவன் என்பது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணேனே என்று சொல்வார்கள். பெருமானை வந்து அண்மை சுற்றுல சொல்ல முடியல யாராலையும். ஏன்னா கண்ணால் கண்டாதானே அண்மை சுற்றுல சொல்ல முடியும். அதனால செய்மை சுட்டாக இது அவன் இவன் என்று சொல்லப்படுகின்றது. இவன் என்பது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான் அவரை பார்த்து பெருமானை பார்த்து இவன் அன்றே பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே என்று அருகில் பார்த்த குறிப்பாக நமக்கு குறிக்கின்றார். இந்த அவன் என்ற பொருள் பெருமானை குறிக்கப்படுகின்ற மகா வாக்கியமாக இருக்கின்றது. அவன் அது என்பது தத்து என்று வேதங்களிலே குறிக்கப்படுகின்றது. இந்த அடைதல் என்பது என்னவனாம் சரணடி என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடை என்பது பெருமானுடைய திருவடியை அடைந்த குறிப்பாக நமக்கு கிடைக்கின்றது. தலம் விளங்க என்பது இந்த பூவுலக தலம் பூமியினுடைய இந்த நில உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சைவ சமயமானது இந்த மக்களானது அவர்கள் அந்த சைவ சமயத்தை பின்பற்றி விளங்குவதற்காக வந்தது. பேறு பெற்றது இந்த அவருடைய அந்த பிறப்பு, தடையனாருடைய பிறப்பு. அவர் தடையன் நான் முன்பு சொன்னது போல இறைவனுடைய பெயர். அடுத்தது நலம். நலம் என்பது நமக்கு இவர் சடையன் என்ற பெயரை கொண்டவர் சிவவேதியர் குலத்தினை குறித்தது என்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது. நலம் என்பது நன்மைகளுக்கெல்லாம் சிறந்தவாகிய சிவநெறி. அது அந்த அவை அந்த நலமும் விளங்குவதற்காக இந்த பூ உலகத்துல வந்து நமக்கு சடையனார் அவதரித்து அவர் மூலமாக நமக்கு நம்பி ஆரூரரை அவர் செய்த தவத்தின் பயனாக அந்த குலத்தின் பயனாக நமக்கு நம்பி ஆரூரை கொடுத்தார் என்ற குறிப்பு கிடைக்கின்றது. தம்பிரானை தோழமை கொண்டருளி தமது தடம் புயம் சேர் கொம்பனார் பால் ஒரு தூது செல்ல ஏவி கொண்டருளும் எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பி ஆரூரரை பயந்தார் ஞாலமெல்லாம் குடிவாழ. தலம் விளங்கும் திருநாவலூர், குலம் விளங்கும் புகழோனை, நலம் விளங்கும் நாம் விளங்கும்படி என்று நமக்கு திருத்தொண்ட தொகையிலே குறிப்பிட்டவாறு இப்போ இந்த ஒரே பாடல் தான் நமக்கு சேக்கடார் பெருமான் அருளி இருக்கார். அந்த ஒரு பாடலிலே சுருக்கமாக சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த வரலாறு முழுமையுமே இங்கு சொல்லி அவரை நமக்கு தந்த சடையனார் என்று தந்தைக்கு கடன் தன் குழந்தைகளை சான்றோனாக்குதல் என்று நம்முடைய குரல் சொல்லும். அதுபோல அப்படிப்பட்ட சிறப்பான அந்த தந்தையாருடைய சிறப்பு எப்படி நமக்கு விளங்குகின்றது என்றால் அவர் நமக்கு தந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சிறப்பை வைத்துக்கொண்டு அவருடைய சிறப்பை இங்கு நமக்கு சொல்றார். இது நம்ம பிறகு அந்த தலத்தோடைய வரலாறு தலத்தை பற்றி விளக்கம் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் முதல்ல செய்தது தமக்கு மேலாக தமக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தம்பிரானாரை தோழமையாக கொண்டது.
தம்பிரானரை தோழமையாக கொண்டது. அடுத்தது தடம் புயம் தேர் கொம்பனார் பால் ஒரு தூது செல்ல ஏவி கொண்டருளும். பறவையாருக்காக பெருமானை தூது சொல்ல சென்றது. அந்த முதன்முறை அல்லாது இரண்டாவது முறையும் சொல்லி அவர் அந்த தூது சென்ற நிலை, அதை சொல்லுகின்றார். அடுத்தது சேரமான் பெருமானுடைய தோழமையை அவர் கொண்டது, அதையெல்லாம் சொல்லி இங்க ஞால குடியெல்லாம் வாழ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் யாவும் இறைவனுடைய அந்த அடிமை திறம்பாடு பெற்று அடிமை திறம் பெற்று நிலை பெற்று குடியாக வாழும்படி நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை தந்தார் என்று சொல்கின்றார். நமக்கு ஞானசம்பந்த பெருமான் வரலாறு சொல்லும் போது வேதநெறி தழைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீத வயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்ட பரவுமாம் என்று சொல்வது, அவர் வந்தது வேதநெறி தழைத்துவங்கவும் பூத பரம்பரை பொழிவிக்கவும் மற்ற சமயங்களை எல்லாம் வாதினாலே வென்று அவற்றையெல்லாம் நீக்கி சைவ சமயத்தை நிலைநாட்டி சென்றார். அதன் பிறகு வந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய இந்த அடிமை திறத்தினாலே, இந்த அடியாராக இருக்கக்கூடிய அவர்களுடைய புகழை பாடி வைத்ததினாலே நமக்கு இந்த இன்று வரை அந்த அடியார்களுடைய புகழையெல்லாம் நாமும் பாடி அவர்கள் வழியிலே பின்பற்றி இந்த சைவம் நிலைத்து நிற்பதற்கு அவர் உதவி செய்துள்ளார் என்று அதை ஞால குடியெல்லாம் வாழ வழி வழியாக என்று அதை சொல்றாங்க. இந்த ஒரு பாட்டிலேயே நமக்கு தடுத்தாட்கொண்ட வரலாறு முதலாக வெள்ளானை மேல் கைலை சேரும் வரை உள்ள சரிதம் முழுவதும் எடுத்துக்காட்டி அவ்வாறு பெருமை பெற்று அவரை நமக்கு கொடுத்த இவரது பெருமையை சொல்கின்றார்கள். அதாவது தாய சொன்னா பிள்ளைய சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தாயை போல பிள்ளை நூலை போல சிலைம்பாங்க. அது மாதிரி சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்பது போல இதுல இன்னொரு குறிப்பு என்னன்னா, தான் பெற்ற தவமிருந்து பெற்ற அந்த குழந்தையை அந்த நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடிய நரசிங்க முனையர் அந்த குழந்தையினுடைய தெய்வ திருவை பார்த்து வளர்ப்பதற்கு கேட்கின்றார். அவர் அதற்கு சம்மதித்து அவர்கள் அந்த குழந்தையை அவரோடு அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். இது எதை காட்டுகின்றது என்றால், வழி வழியாக அவர்கள் வந்த அந்த ஆதிசைவ மரபினருடைய அந்த தெளிந்த ஞானத்தை குறிக்கின்றது. அவர்கள் வழி வழியாக பெருமானை வழிபட்டு வந்ததன் தன்மையினாலே, அந்த வேத ஆகமங்களை எல்லாம் படித்ததன் தன்மையாலே இந்த உலகத்தினுடைய நிலையெல்லாம் புரிந்து நாம செய்ய வேண்டிய தொண்டின் அந்த அடிமைத்திறத்தின் கடப்பாடையும் அவர் புரிந்து கொண்டு அவ்வாறே அனுப்பி வைத்து விடுகின்றார். அந்த அரசர் மைந்தனாகவும் இளவரசனாகவும் வளருகின்றார். இதை ஆதிசைவ மரபினின்று வலுவாது இரண்டு தன்மையும் அமையப்பெற்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் வளர்ந்து வருகின்றார். அவ்வாறு திருமண பருவம் வரும்போது நமக்கெல்லாம் தெரியும், பெருமான் கைலையில விண்ணப்பம் செய்த போது தடுத்தாட்கொண்டருள வேண்டும் என்று சொன்னதற்கிணங்க இந்த மையல் மானுடமாய் பிறந்து வளர்ந்து எல்லோரையும் போல கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி வம்பு பழுத்து உடலம் மாண்டு இங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் என்று சொல்வார் இல்லையா? அப்படி நானும் பிறந்தேன் வளர்ந்தேன், அப்புறம் திருமணம் முடித்து குழந்தைகளோடு வாழ்ந்து, அப்புறம் பேர பிள்ளைகளோட வாழ்ந்து, அப்புறம் வயதாகி போய் மூப்பு வந்து நலிந்து பிறந்தேன் என்று இல்லாமல் அப்படிதான் மானுட வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. எல்லாருக்கும் அதுதான். அது அவரவர் செய்த அந்த பிராரத்த வினை அனுபவத்திற்கு தகுந்தவாறு மாறும். அப்படி அந்த வழியிலே சென்று விடாமல் என்னை தடுத்தாட்கொள்வாயாக பெருமானே என்று விண்ணப்பித்த வண்ணம் அவருக்கும் அந்த திருமண பருவம் வந்து எய்திய போது புத்தூரில் பெருமான் தடுத்தாட்கொள்கின்றார். இதே போலதான் நம்ம ஞானசம்பந்த பெருமானும் கல்லூர் பெருமணத்துல தோத்திர பூர்ணாம்பிகை என்ற அந்த சிவாச்சாரியாருடைய அந்த குலத்துல வந்த வைதிக சைவ குலத்துல வந்த பெண்ணை திருமணம் முடிக்கும் போது கேட்கிறார், கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம், இந்த நான் பாடிய பாட்டெல்லாம் மெய்யாய் திகழ வேண்டும், இந்த கல் மிதித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கக்கூடிய சடங்கு செய்யக்கூடிய இந்த திருமண வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று வேண்டுகின்றார். அவர் வேண்டிய வண்ணமே பெருமான் அங்கு ஆட்கொண்டு அந்த திருமணத்திற்காக வளர்த்த தீங்கிலே பெரிய பெரும் ஜோதி ஏற்பட செய்து அனைவரையும் அவரை தம்மோடு வந்து சேர சொல்கின்றார். அவர் ஆச்சாரியாராக இருப்பவர் தன்னுடைய மாணாக்கருக்கு நல் வழி காட்ட வேண்டும் இல்லையா? அப்படி பரம ஆச்சாரியாராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் அப்புறம் பேச
பரம ஆச்சாரியாராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் அனைவரையும் அந்த சோதியிலே புகுத்தி விட்டு பிறகு தான். அதுபோல நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருச்சிற்றம்பலம் இன்னைக்குதான் திருநாவலூர் என்ற அந்த தலத்தினுடைய சிறப்பு பார்த்தோமானால், கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கணன் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன சீத மதி இருமருங்கு மோடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு என்று அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்றார். பெருமானுடைய திருமுடியிலே என்ன இருக்கு? நாம இப்ப பார்த்த சடையனார் அந்த சடை அந்த கோலத்தை நமக்கு காட்டுகின்றார். கங்கையும் நிலவும் பாம்பும் கொன்றையும் தம் முடியில வைத்திருக்கின்ற பெருமான் ஓலை காட்டி ஆட்கொண்டவர். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நாடு, அவருடைய தந்தையார் நாடும் அதுதான் இல்லைங்களா? அது ரொம்ப சிறப்பான மங்கையர் செங்கையல் போன்ற அந்த கண்களை உடைய மங்கையர் இருமரங்குள் ஓடி விளையாடக்கூடிய திருமுனைப்பாடி நாடு என்று அந்த நாட்டை சொல்கின்றார். அங்கணர் என்றால் அழகிய கண்களை உடையவர். கங்கை என்பது நமக்கு இந்த உலகத்தை உய்வதன் பொருட்டு ஆகாய கங்கையை இறங்கி வானத்திலிருந்து உலகத்தில் உலவ வைத்த பெருமை நம்முடைய பெருமானுக்கு. அவ்வாறு கையிலையில் இருந்த நம்முடைய ஆளாள சுந்தரரை நமக்காக இந்த உலகத்திலே பிறக்க செய்தார். இந்த மதியும் பாம்பும் நாம முன்னாடி சொன்னது போல கையிலையிலேயே எல்லா சிவக்காட்சியுமே, வேற எந்த காட்சியுமே கிடையாது. சிவா அப்படி அந்த கைலை முழுவதுமே சிவலோகமாக சிவ சிந்தனையும் சிவானந்த இன்பத்திலே திளைக்கக்கூடிய உயிர்கள் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த கையிலிருந்து நமக்கு பெருமான் ஆளாள சுந்தரரே நமக்கு இங்கு அனுப்பியிருக்கார். இங்கு பூவுலகத்திலே விரோதம் உள்ள எந்த இனமா இருந்தாலும் அங்க பெருமான் திருமுடியில சென்று சேரும் போது அது தம்முடைய பகையெல்லாம் மறந்து இருக்கக்கூடிய நிலை. அது போல நமக்கு ஆனாய நாயனார் வரலாறுல அதை குறிப்பிடுவார். அந்த ஐந்தெழுத்தை அவர் அந்த குழலோசையில வாசிக்கும் போது அனைத்து உயிர்களுமே அந்த பஞ்சாட்சரத்தை குழலோசையில வாசிக்கும் போது அதை கேட்ட அனைத்து உயிர்களுமே அந்த சிவானந்த இன்பத்தை அடைந்த நிலையை செக்கிழார் பெருமான் அருமையாக விவரித்திருப்பார். அந்த பசுமாடு அருகிலேயே அந்த சிங்கமானது நின்றதாகவும் மயில் மேலே பாம்பு ஏறி குதித்ததாகவும் அந்த பால் குடித்த அந்த பசுங்கன்று பால் குடித்த நுரையோடு அப்படியே அங்கு நின்றதாகவும் புல் மேய்ந்து கொண்டிருந்த அந்த பசுக்கள் எல்லாம் தன் வாயில் புல்லோடு அங்கு நின்று அந்த இசையை அந்த பஞ்சாட்சர ஓசையை குழலோசையை கேட்டதாக சொல்லுவார். அப்படி தமக்குள்ளே எந்த பேதமும் இல்லாத நிலையிலே அந்த மதியும் பாம்பும் பெருமானுடைய சடையிலே ஒன்றாக இருக்கின்றன. கடுக்கு எனப்படுகின்ற அந்த கொன்றை மலரை, ஓம்காரம் எனப்படுகின்ற பிரணவ வடிவமாக இருக்கின்ற அந்த கொன்றை மலரை பெருமான் சூடி இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் ஓலை காட்டி ஆட்கொண்ட அவருக்கு நாடாக இருப்பது இந்த திருமுனைப்பாடி நாடு. இந்த திருமுனைப்பாடி நாடு தன்முனைப்பு இல்லாத அடியார்கள் இருக்கக்கூடிய நாடு என்று சொல்றாங்க. தன்முனைப்பு என்பது நம்ம பசு ஞானம் என்று சொல்லுவோம். பாச ஞானம் நீங்கிய விடத்து சிவஞானத்தையே தன் ஞானமாக நினைத்து
இருக்கக்கூடிய அந்த கருது பசுஞானம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. அது தன்முனைப்பு. அதன் காரணமாக நான் இதை செய்கின்றேன், இதை செய்கின்றேன் என்று நாம தன்முனைப்போடு செய்வது. அப்படி முனைப்பே இல்லாத அந்த மக்கள் ஆதி அருமறை சைவமோங்க அருளினால் அந்த சிவ செயலை, சிவகாரியத்தை, சிவபூசையை, சிவ தவத்தை செய்து கொண்டிருக்கவர்கள் வாழக்கூடிய நாடு. அதனாலே அந்த நாடிற்கு தன் முனைப்பாடி நாடு, திருமுனைப்பாடி நாடு என்று பெயர் வந்தது என்று சொல்கின்றார்கள். பெருகிய நலத்தான் மிக்க பெருந்திரு நாடு தன்னில் அருமறை சைவமோங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தான் மிக்க வளம்பதி வாய்மை குன்றா திருமறை அவர்கள் நீடு திருநாவலூராமன்றே என்று சொல்கின்றார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நலங்கள் எல்லாவற்றிலுமே நீடிய நலங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முனைப்பாடி நாட்டிலே நம்ம அதான் தல சிறப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தல சிறப்பு, மூர்த்தி சிறப்பு, தீர்த்த சிறப்புன்னு நிறைய சொல்லுவோம். ஒரு இடத்திற்கு நாம சென்று அங்க வணங்குவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அருளின் நன்மை அதிகமாக இருக்கும். நாம இருக்கிற இடத்துல இருந்து வணங்குவதை விட அங்கு சென்று வணங்குவது அதிகமாக இருக்கும். அதனால அந்தந்த நாட்டினுடைய சிறப்பு இருக்கின்றது, தலத்தின் இருக்கின்றது, தல சிறப்பும் இருக்கின்றது. அதுபோல இந்த முனைப்பாடி நாடு நீடிய நலங்கள் பலவும் மிகுந்த நாடாக இருக்கின்றது. இந்த பதியிலே அரிய வைதிக சைவ நெறி உலகத்துல அவர்கள் கடைபிடிப்பதன் மூலமாக அந்த நெறி ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. வழி வழியாக அந்த தவத்தை செய்து வருகின்றார்கள். உண்மை நெறி பிறழாத திருமறையவர்கள் நிலைத்து வாழக்கூடிய நாடு என்று திருநாவலூர் நாட்டை சொல்றாங்க. இப்போ நமக்கு அப்பர் சுவாமிகளை தந்தது இந்த திருமுனைப்பாடி நாடுதான் நமக்கு. அதே அப்பர் சுவாமிகளையும் இந்த உலகத்துக்கு தந்தது இந்த திருமுனைப்பாடி நாடு. நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரையும் நமக்கு தந்தது இந்த திருமுனைப்பாடி நாடு. அது இரண்டையும் சேர்த்து நாம சிந்திச்சோம்னா மருவிய தவத்தான் மிக்க வளம்பதி அப்படின்னு நாம சொல்லலாம் இல்லைங்களா? அதுவும் இல்லாம அருமறை சைவம் ஓங்குவதற்கு இந்த இருவருமே நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி சிறப்பான பதி இது. திருநாவலூர் என்ற தலம் மாதனார் அந்த மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் என்று. இந்த ஆதிசைவ மரபு என்பது நம்ம பிராமணர் என்று சொல்கின்றோம் இல்லைங்களா? அவங்களை போலவே சிவபிராமணர் என்று சொல்லுவாங்க. அவங்கதான் ஆதிசைவ மரபு. சிவாலயங்கள்ல பூசை செய்வதற்கு தகுதியானவங்க இவங்க தான். திருநீறு பூசி ஆன்மார்த்தம் பரார்த்தம் இரண்டும் செய்வதற்கு செய்யக்கூடியவர்கள் அவர்களும் அந்த வழி வழி வந்த மரபிலே தீக்கை பெற்று ஆன்மார்த்த மூர்த்தி பூசை செய்து அதை முடித்து பிறகு பரார்த்த பூசையாக திருக்கோவிலே பூசை செய்கின்றவர்கள். அந்த துண்டு தொழிலை தவிர வேறு எந்த தொழிலையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி அந்த பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொழிலை தவிர வேறு எதுவும் செய்யாது வாழ்பவர்கள், அகத்தடிமையாக வாழ்பவர்கள். எப்போதும் இனிய பிரானா இன்னருள் நாள் அதிகரித்து மெய்ப்போத நெறி வந்த விதிமுறை வழுவாமை அப்போதைக்கப்போது ஆர்வமிகு மாண்பினராய் முப்போதும் அரிசிப்பார் முதற் சைவராம் முனிவர். முப்போதும் அரிசிப்பார்னு முப்போதும் திருமேனி தீண்டுவார்லையும் இவங்க வராங்க. அப்படிப்பட்ட சிறப்பான குலம் இது. இது எப்படி இவர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம புராணத்துல பார்த்தோம்னா பிரம்மதேவருடைய முகங்களிலிருந்து தோன்றிய அந்த வேதியர்கள் போல் அல்லாது சிவபெருமானது 5 முகங்களிலிருந்து வந்தவர்கள். ஆகம வழியே சிவபெருமானை அர்ச்சிக்க உள்ள உரிமை உடையவர்கள். புரியுதுங்களா? மற்ற மகா சைவர்கள்ல இருந்து இவங்களெல்லாம் பிரிக்கிறதுக்கு வேதியர் சைவர் ஆதி சைவ மரபு என்று சொல்லி அவங்க பிரிக்கிறாங்க. வழி வழி அடிமை செய்யும் வேதியர் என்று பிரிக்கிறாங்க. இவங்க அந்த கௌசிகர் கோத்திரம், காசிபர் கோத்திரம், அகத்தியர், பரத்துவாஜர், கௌதமர் என்ற கோத்திரம்லாம் கொண்டவர்கள் இவர்கள். இந்த சைவ வேதியர் குலம் என்று மற்ற சைவர்களிடம் இவர்களை பிரிப்பதற்காக ஆதி சைவ மரபு என்று சொல்றாங்க. பிரம்மா முகத்திலிருந்து தோன்றிய வேதியர் வேறு, சிவவேதியர் வேறு என்று சொல்றாங்க. பிரம்மா முகத்திலிருந்து தோன்றியவர்கள் தான் அந்த தக்கன் யாகத்துல வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்டு தார்காவனத்து
இருடிகள் அவர்களும் அந்த வேதியர்கள் வழி வழி வந்து பெருமானால தண்டிக்கப்பட்டவர்கள். அந்த பெருமானை அழிப்பதற்காக அவிசார வேள்வி எனப்படுகின்ற வேள்வி செய்து பெருமான் மீது நச்சு மிக்க அந்த பாம்புகளையும் மிகுந்த சப்தம் எழுப்பி அந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த மானையும் அவர்கள் ஏவி விடுகின்றார்கள் அல்லவா, அவர்கள் அந்த வேதியர்கள். இந்த வழி வழி அடிமை மரபு அப்படின்னு பார்த்தோம்னா, அடியன் முன்ன சொன்ன மாதிரி இந்த வேதியர்கள் ஆன்மார்த்தம் பரார்த்தம் 2 நிலையில வழிபட்டு பெருமானை முறைப்படி ஆகம முறைப்படி பூஜை செய்யக்கூடியவர்கள். நாம தற்காலத்துல எல்லாம் பார்க்க முடிகின்றது. சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஆலயத்துல பூஜை செய்பவர்கள் திருநீர் பூசி கூட பூஜை செய்வதில்லை. ஆனா அது மரபு. திருநீர் பூசிய ஆதி செய்வர்கள் தான் சிவாலயங்கள்ல பூஜை செய்யக்கூடிய தகுதி உடையவர்கள் என்பது. அவர்கள் எப்படி வழி வழி அடிமை மரபு, வழிவழி அடிமை மரபு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய் மரபு தந்தை மரபு 2 மரபுமே பெருமானுக்கு அடிமை செய்து வழிபடக்கூடிய மரபா இருக்கணும். அவங்கதான் வழி வழி அடிமை. மழவிடையார்க்கு வழி வழி ஆளாய் மனம் செய் குடி பிறந்த பழ அடியாரோடும் கூடியம்மானுக்கு பல்லாண்டு பாடு கூறுதுமே என்று வரும் இல்லைங்களா, அப்படி வழி வழி அடம்பு. மேம்படு சடையனார் என்பது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் வந்து திருமகனாராய் அவருக்கு அவதாரம் செய்ய போகின்றார் என்பதற்காக இவருடைய அவதாரத்தினாலே அவரும் மேம்பட்டு பெருமானுடைய திருவடியை அடையக்கூடிய அந்த பேரு பெறப்போகின்றார் என்பதற்கு நமக்கு ஒரு குறிப்பாக கிடைக்கின்றது. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சொல்லும் போதும் அந்த மேம்படு சடையனாருக்கு என்று அவரை ஒரு அடை கொடுத்து சொல்லியிருக்கின்றார். இந்த ஆரூரன் என்ற பெயர் எப்படி அப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயாருடைய வழியிலையும் தந்தையாருடைய வழியிலையும் முன்பு வந்தவர்கள் ஆரூரை சேர்ந்தவர்கள். அந்த பெருமானுடைய அந்த பெருமான் மீது கொண்ட அன்பினாலே இந்த நம் குலத்துல பிறந்த அந்த குழந்தைக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்பது. இசைஞானியார் வந்து அந்த நம்முடைய நம்பி ஆரூரருக்கு அந்த திருவாரூர் பெருமான் அவருடைய நாமத்தையே நம்பி ஆரூரன் என்று சூட்டி இருக்கின்றார். அந்த சீதகண்டு உலகம் மொய்ய திரு அவதாரம் செய்தவர் நமக்கு இல்லைங்களா. நம்ம அவருடைய அவதாரத்தினாலே நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நாம பாச நீக்கம் பெற்று இந்த சிவப்பேறு பெறுவதற்காக அவருடைய அவதாரம் இருந்தது. இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் உய்விப்பதற்காக அவதாரம் செய்தார். நம்ம அருளாளர்கள்லாம் பிறக்கும் போது பிறந்தார்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, அவதாரம் செய்தார்கள். அந்த அவதாரமும் திருவருளினாலே அவதாரம் என்று சொல்றாங்க. நமக்கு சித்தாந்தம் சொல்லும், பேரு இழவு இன்பமோடு மூப்பு சாக்காடு பிணி இவை முன் ஆறும் முன் கருவுட்பட்டது, முன் செய்த கர்மம் தான் இவற்றிற்கு ஏது அப்படின்னு சொல்லுது. நமக்கு இந்த பெருமானுடைய அருகில் இருக்கக்கூடிய இவர் எந்த தவறும் எந்த வினையும் செய்யல. அந்த பெருமானுடைய சிவானந்த இன்பத்திலே திளைத்து கொண்டிருந்தவர். அந்த பெண்களை அந்த பொழுது அந்த கணப்பொழுது பெண்களாக தோன்றியது, அவ்வளவுதான். எல்லாம் சிவமாக இருந்த நிலை மாறி பெண்களாக தோன்றிய அந்த ஒரு செயலுக்காகவே பெருமான் அவரை இங்கு அனுப்பி அவரை வந்து திருமணத்தின் போது ஆட்கொண்டு இந்த அதன் பிறகு பறவையாரை மனம் முடித்து வைத்து அதன் பிறகு சங்கிலியாரை மனம் முடித்து வைத்து தன்னுடைய ஒரு கண்ணினுடைய ஒளி இழந்து பெருமானை விண்ணப்பம் செய்து அந்த ஒற்றை கண் ஒளி பெற்று மீண்டும் திருவாரூருக்கு வந்து அங்கு திருவாரூர் பெருமானை பாடி மறுகண் ஒளி பெற்று பறவையாரிடம் தூது பெருமானை செல்ல வேண்டி அவருடைய பிணக்கு தீர்ந்து பெருமானை வேண்டி மறுபடியும் நம்முடைய அவருடைய தோழராகிய கடலிட்டறிவார் நாயனாராகிய அவரோடு சேரநாடு சென்று அங்கு பெருமானுடைய பூசையை செய்து வரக்கூடிய நாளிலே அவருக்கு அந்த திருக்குறிப்பு கிடைக்கின்றது இல்லையா. 2 பெண்களோடு வாழ்ந்தாலும் அவர் அந்த யோக நிலையை அனுபவித்தவர், யோக நிலையிலே இருந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் அவர் முதல்ல பெருமான் தடுத்தாட்கொண்ட உடனே அந்த திருவெண்ணைநல்லூர் அறத்துறையிலே அவர் பெருமான் தடுத்தாட்கொண்ட உடனே எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொள்கின்றார். தாம் கையில இருந்தது
பெருமான் அருகில இருந்தது, இந்த இங்க அவதாரம் செய்தது எல்லாமே. அவருக்கு ஆலால சுந்தரர் என்ற ஒரு பெயர் உண்டு. அது நமக்கு இந்த பிரதோஷ வழிபாடெல்லாம் நம்ம செய்றோம் இல்லைங்களா? அதன் காரணமாக நடந்த அந்த நிகழ்வின் தொடர்புடையவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த பார்க்கடலில் அமுதம் எடுத்து உண்ணலாம் என்று தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது, அங்கிருந்து அந்த பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட நஞ்சு ஒன்று அந்த பிடித்து அழுத்திய அந்த வாசுகி பாம்பு அந்த அழுத்தம் தாங்காது வெளியிட்ட நஞ்சு ஒன்று. மேருமலையே மத்தாக வாசுகி பாம்பை கயிறாக போட்டு அந்த பார்க்கடலை கடைகின்றார்கள் தேவர்கள். அவர்கள் செய்த பெரும் புண்ணியத்தின் பயனாக அந்த தேவலோக வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த வாழ்வு இன்னும் நீள வேண்டும், இன்னும் அந்த அமுதம் நாம் உண்டால் இன்னும் நீண்ட காலம் இந்த தேவலோக பதவியிலே இருக்கலாம் என்ற ஆசையின் காரணமாக அவர்கள் செய்தது அது. அத தாமாகவே பெற முயற்சித்தது ஒன்று. அப்படி துன்பம் வருகையிலே தம்மால் ஒன்றும் இயலாது உலகமெல்லாம் அந்த விஷத்தினாலே அழிந்த போது கடவுளர்களாகிய இவர்களுமே சரணடைவதற்கு வேறு இடம் இல்லாது பெருமான் திருவடியை சரணடைகிறார்கள். அவ்வாறு அடைந்தவருக்கு சார்ந்தாரை காத்தல் தலைவருக்கு கடனாம் என்பது போல பெருமான் அவர்களை அபயம் அளித்து சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து அந்த நஞ்சை எடுத்து வர சொல்லுகின்றார். அவர் சொல்லிய வண்ணமே சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த கரிய மேக புகை மூட்டமாக தொடர்ந்து வந்த அந்த நஞ்சு, திருமால் பார்க்கடலிலே பள்ளி கொள்ளக்கூடியவர், வெண்மை நிறமுடையவர். அவர் அந்த நஞ்சு காற்றுப்பட்டுதான் அவர் அந்த கரிய நிறத்தை அடைந்தார் என்று சொல்லுகின்றார்கள். அவருக்கு கரிய நிறம்தான். அதன் முன்பு அவர் வெள்ளை நிறத்துல இருந்தவர் தான். இந்த நஞ்சு காரணமாக அவர் கரிய நிறம் அடைந்தார். அப்படி தேவர்களை துன்பப்படுத்திய அந்த நஞ்சை தன்னுடைய திருக்கைகளிலே அதை எல்லாம் திரட்டி ஒரு உருண்டையாக லேகியம் போல செய்து கொண்டு பெருமானிடம் கொடுத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த நஞ்சை வாங்கி அவர் கையில வைத்திருக்கும் போதே எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. இந்த நஞ்சை சாமி என்ன செய்வாரோ, இது மறுபடியும் நம்மளை துன்பப்படுத்துமோ, நம்மளெல்லாம் அழித்திடுமோ என்று அவர்கள் அச்சம் பட தேவையில்லை என்று அவர்களுக்கு அபயம் அளித்து அந்த நஞ்சை தன் கண்டத்திலே இருத்தி கொள்கின்றார் பெருமான். அந்த கண்டத்திலே சென்ற நஞ்சு அந்த கண்டத்திலே தங்கியது. நாம அதையும் கண்டத்துல தங்க வைக்க முடியாது. ஒண்ணு வெளியில தள்ளலாம், இல்ல உள்ள தள்ளலாம், ரெண்டே தான். ஆனா எல்லாம் வல்ல பெருமான் அந்த நஞ்சை தன்னுடைய கண்டத்திலே இருத்தி அஞ்ச வேண்டா, அது உங்களை ஒன்றும் செய்யாது என்பதற்காக அபயம் அளிப்பதற்காக அந்த கண்டத்திலே இருத்தி நீலகண்டன் ஆயினார். அந்த நஞ்சை கண்டத்திலே நிறுத்தி நீல நிறம் அடைந்தது பெருமானுக்கு. ஆனா அந்த நஞ்சை கைகளிலே எடுத்துக்கொண்டு வந்த சுந்தரருக்கு கை கருக்கவில்லை, கையில எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அது திருநீரு தினமும் அள்ளி பூசுகின்ற கையே. அப்படிப்பட்ட கை, அப்படிப்பட்ட பெருமை உடையவர் நம்முடைய சுந்தரர். அதனாலதான் அவருக்கு ஆளால சுந்தரர் என்ற திருநாமம் வாய்க்கப்பட்டிருக்கு. நமக்கு பின்னாடி குறிப்பிலே அந்த திருமணத்தின் போது அலங்காரம் செய்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மணமகன் அலங்காரம் செய்யும் போது எல்லா அணிகலன்களையும் அணிவித்து அவருக்கு எல்லாம் அழகு செய்யும் போது இந்த திருநீரை மட்டும் தாமே எடுத்து பூசிக்கொள்கின்றார் என்ற ஒரு குறிப்பு சேக்கடார் பெருமான் நமக்கு கொடுக்கிறார். இந்த சுந்தரர் அந்த திருநீற்றினுடைய சிறப்பை தெரிந்தவர். பெருமான் அருகிலே இருந்த அந்த திருநீர் பெருமான் பூசுவதற்கு கொடுத்தவர், தாமும் பூசிக்கொண்டிருந்தவர் இல்லையா? அவர் இல்லை ஆகில் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைத்திருக்காது இல்லையா? திருத்தொண்ட தொகை இல்லைன்னா நம்முடைய நாயன்மார்களை பற்றி நாம் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால நாம பெருமானுடைய கருணை, அவர் அந்த திருத்தொண்ட தொகை பாடிய சூழலையும் நாம நினைச்சு பார்க்கணும். திருவாரூர் பெருமான வணங்க போகின்றார். அங்க தேவாசிரிய கவனத்தில் இருக்கின்றவர்கள் இவர் யார் என்று கேட்க அந்த விரண்மிண்ட நாயனார் அங்கு நடுநாயகமா இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், அடியார்களுக்கு மூத்த அடியாராக இருந்து அவர் சொல்லக்கூடிய வழிமுறைதான் அது. முதலில் அடியார் வணக்கம், பின்புதான் ஆண்டவர் வணக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்து அவர்களை அவ்வழி நடக்க செய்து கொண்டிருந்த வேளையிலே இவர் இவ்வாறு அடியாரை வணங்காது நேர கோவிலுக்கு செல்கின்றாரே, சுவாமியை வணங்க. இவர் யார் என்று கேட்க, இவர் தம்பிரானை தோழனாக கொண்டவர், தம்பிரான் நம்பிரான் ஆகிய பெருமானையே இவர் தோழனா அடைந்தவர் என்று அவருடைய பெருமை சொல்ல, தம்பிரானாக்கு தோழனாக இருந்தாலும் அடியாரை தொழாதவர் உள்ளே இறைவனை வணங்க செல்கின்றார். இவரை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். இந்த நடைமுறையை அவர் பின்பற்றாதனால, நாம அவர் அடியார்களை வணங்காதனால அவரை ஒதுக்கி வைக்க வேண்டும். பிறகு என்றார்,
புறகு என்றால் அவரை தோழனாக, பெருமானுக்கு தோழர், பெருமான் அவருக்கு தோழர், அவரை புறகு என்றால் எப்படி நாம் செய்ய முடியும் என்று கேட்கும்போது, அப்படியா, அப்ப அந்த பெருமானையும் புறகு என்று சொல்லக்கூடிய நிலையிலே இவற்றையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். இப்படி இந்த அடியார்கள் எல்லாம் ரொம்ப என் மீது கோபமாக இருக்கின்றார்களே பெருமானே, இவர்களை எல்லாம் நான் எப்படி சமாதானம் செய்வது என்று சொல்லும்போது பெருமானே சொல்கின்றார், பேணலால் எம்மை பெற்றார், பெருமையால் தம்மை ஒப்பார், அவரை நீ பாடுவாயாக என்று சொல்லி தெல்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எடுத்துக் கொடுக்கின்றார். முழு வரியவே முதலாவதாக பாடுவதற்கு பித்தா என்று ஒரு வரியை எடுத்துக் கொடுத்த பெருமான், அடியார்களை பற்றி பாடுவதற்காக பித்தா பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், அருமையாம் நெறியில் நின்றார், அவரை நீ அடைவாயாக என்று பெருமான் வாக்கெடுத்து அவர் வார்த்தையினாலே அடியாருடைய பெருமையை சொன்ன பிறகு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் எவ்வளவு சொல்லுவார் இல்லைங்களா? அப்படி அவர் அறிவித்த வண்ணம் அவருடைய அறிவிலே இருந்து பெருமானே நமக்கு அந்த திருத்தொண்ட தொகையை கொடுத்து அருளுகின்றார். நம்முடைய சைவநெறி தழைத்து ஓங்க, உலகமெல்லாம் தழைத்து ஓங்குவதற்கு மிக நமக்கு உதவியாக இருந்தது இந்த திருத்தொண்ட தொகை. இது போல நமக்கு அடியார் பெருமையினை கூறக்கூடிய நூல் வேறு எதுவுமே இல்லை. அதெல்லாம் வைணவத்துல அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, நமக்கு ஆழ்வார்களுடைய சரிதத்தை சொல்லக்கூடிய நூல் இல்லை, அப்படி நாயன்மார்களுடைய சரிதத்தை சொல்லக்கூடிய பெரிய புராணம் சைவத்திற்கு கிடைத்திருக்கிறது. அது நமக்கு நம்முடைய செல்லுமலை குன்றத்தூர் சேக்கிழார் பெருமானுடைய கருணை இன்னும் விரித்து நமக்கு அழகாக வாழ்வியல் முறைகளையும் அரசாட்சி செலுத்தக்கூடிய முறைகளையும் இல்லறத்தின் முறைகளையும் துறவரத்தின் முறைகளையும் நமக்கு அடியார்களாக இருக்கக்கூடிய அந்த நிலையினையும் அருமையாக நமக்கு படம் பிடித்து வாழ்க்கையிலே நமக்கு அடியார் வாழ்க்கையில வைத்து காட்டியிருக்கின்றார். நமக்கு வாழ்க்கையில எந்த துன்பம் வரும்போதும் எந்த இடர் வரும்போதும் நம்முடைய நாயன்மார்கள் வரலாறை சிந்திக்கும் போது நமக்கு அதற்கு தீர்வு கிடைக்கின்றது. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்பதற்கு நாங்க நமக்கு இந்த குரு சிந்தனை ரொம்ப முக்கியம். நாம அதான் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் சுவாமியை வணங்கிட்டு நம்ம அந்த திருவுருளை பெற்று பிரசாதத்தை பெற்று வரலனாலும் பரவாயில்ல, குருபூசை எங்க நடந்தாலும் நாம அதுக்கு தவறாது போய் கலந்துக்கணும். அதுபோல குருபூசை சிந்தனையும் நாம கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அதற்குரிய மகிமையே தனி, அதற்குரிய அருளே தனி இல்லைங்களா? அந்த குருவானவர் மட்டும்தான் தன்னுடைய மாணவனுக்கு சிஷ்யனுக்கு இறைவனை காட்டக்கூடியவர், இறைவனிடம் கொண்டு சேரக்கூடிய அந்த நெறியை நம்ம செலுத்துபவர். குருவருள் பரிபூர்ணமாக இருந்தா தான் நமக்கு திருவருள் வாய்க்கும். இதுக்கு நம்ம உதாரணமா நம்ம சொல்லலாம், இந்த நமக்கு மயிலாடுதுறையில நமக்கு சித்தர்காடுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப சிறப்பு. அது 63 அடியார்களையும் 63 சீடர்களையும் தம்மோட அந்த சித்தர் சிவபிரகாசன்றவர் தம்மோட அழைத்து கொண்டு சென்றார். அப்படி இந்த காலத்துல நான் முன்னேறினாலும் அடுத்தவங்க முன்னேறக்கூடாது, அவங்க நமக்கு போட்டியா வந்துடக்கூடாது, அவங்க அதிகம் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்சது போதும், அந்த நிலையில அவங்க இருந்தாதான் நாம் அவங்களுக்கு மேலான நிலையில இருக்கலாம் அப்படின்ற மனநிலையில் தான் நிறைய இருக்கு. நமக்கு தெரிஞ்சதை ஏன் அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அதை சொன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க நம்ம விட பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்றதுதான் இந்த இதுல நிறைய இருக்கு. ஆனா அந்த குருவானவருக்கு மட்டும்தான் தன்னுடைய ஞானம் முழுமையுமே தன்னுடைய சீடன் பெற வேண்டும், பரிபூர்ணமா பெற வேண்டும், அவன் தன்னை விட மேலான நிலைக்கு வர வேண்டும் அப்படின்னு உண்மையா விரும்புறவர் யாருன்னா குருதான். அவர் தான் தந்தை. அதனாலதான் குருவே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் சொல்ற பாடலும் நமக்கு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று சொல்லிவிட்டு குருவே சிவம் என கூறினன் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவை சொன்னார். குருட்டை நீக்குகின்ற குருவை கொள்ள வேண்டும்னு சொல்றாரு திருமந்திரத்திலே. அப்படி குருட்டை நீக்குகின்ற குருவை கொள்ளலைன்னா குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி
குழிவிடுமாறே அப்படின்னு சொல்றாரு. பூ சப்தஹஸ்திய அந்தகாரஸ்ய ரூ சப்தஸ்ய நிரோதஸ்ய அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்முடைய குருட்டை நீக்குபவர் தான் குரு. நம்முடைய குருட்டு அப்படின்னா கண்ணுல இருக்கக்கூடிய குருடு இல்ல, அறிவுல இருக்கக்கூடிய அந்த அறியாமையாகிய அதை நீக்குபவர். அப்படி அதனாலதான் நாம சொல்றோம், மா மானுட பிறவி தானம் வகுத்தது மணவாக்காயம் மானெடுத்து 5 ஆடும் அரண்மனைக்காக அன்றோ. அரண்மனைக்காக தான் இந்த மானிட பிறவி. மானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. சரி, மண்மேல் வந்து அரணை அர்ச்சிக்கணும். அர்ச்சித்தாதான் நமக்கு உய்யக்கூடிய நெறி. நம்ம திருப்பள்ளி எழுச்சியில நிறைவு பாடல் சொல்லும் போது அந்த பிரமனும் திருமாலும் இந்த உலகத்துல வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்களா. நாம அவமே இந்த காலத்தை இந்த தேவலோகத்துல போக்கி கொண்டிருக்கின்றோம். வீணா இந்த பூமியில போய் பிறந்து சிவபெருமானை வணங்கி நம்ம முத்திக்கு போகக்கூடிய நெறிய பார்க்காம இப்படி வீணா இருக்கோமேன்னு வென்றாங்களாம். சரி, அப்படி பூவுலகத்துல பிறந்த எல்லாருக்குமே நமக்கு அந்த நெறி வாய்க்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அண்டசம் சுவேதசம் உற்பிசம் சராயசம் 80 நாள் யோனி வேதத்து உதித்திடில் கடலை கையால் நீந்தினன் காரியம் கான்னு சொல்றாங்க. பூவுலகத்துல பிறந்தாலும் என்ன பண்ணணும், மானுட பிறவி வாய்க்கிறது ரொம்ப சிரமம். மானுட பிறந்தாலும் இந்த பக்தி நெறி என்று அது வருவது ரொம்ப கஷ்டம். நமக்கு போற்றி திருவகல்ல மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார், இப்படி எல்லாம் வளர்ந்தாலும் அந்த உரிய பருவத்துல அந்த பக்தின்ற ஒண்ணு வரணும். அந்த பக்தி வந்து அந்த பக்தியில நாம வந்து அந்த சமயம் இந்த சமயம் எல்லாம் போய் அதெல்லாம் வந்து நம்முடைய சமயம் என்று நினைக்காது, அதையெல்லாம் விடுத்து அவையெல்லாம் அவற்றினுடைய சிறுமையெல்லாம் விடுத்து நம்முடைய சார்ந்த சைவத்தின் பெருமையெல்லாம் தெரிந்து கொண்டு இதுல நிற்க நாம தலைப்படணும். நிற்க தலைப்பட்டு மேலும் சாதனை செய்வதற்கு நமக்கு குரு வாய்க்க வேண்டும். அதான் பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி என்று சொல்லியிருக்காங்க. அப்படி மானுட சட்டை ஒரு பேரும் ஒரு உருவம் ஒரு ஊரும் இல்லாதவன் நமக்காக இந்த மானுட சட்டையை தாங்கி வந்து நமக்கு அருள் செய்கின்றான். மானுட சட்டையினா நமக்கு உபதேசம் கொடுக்குறாங்க இல்லையா, அருள் உபதேசம் கொடுக்கக்கூடிய குருநாதர் வடிவத்துல அவருடைய அறிவை இடமாக கொண்டு ஆவேசித்து பெருமான் வருகின்றான். அப்ப நமக்கு அந்த மந்திரத்தை காதல சொல்லும் போது யாருன்னு பாத்தீங்கன்னா பெருமானே வந்து நமக்கு சொல்லுகின்றார். நம்ம பக்குவத்துக்கு ஏற்றவாறு எந்த மந்திரம் சொல்லி நம்மளை ஆற்றுப்படுத்தணுமோ அந்த மந்திரத்தை நமக்கு சொல்லுகின்றார். நாம மந்திரம் கேட்ட நாம என்ன பண்ணணும், ஒரு சொல் மந்திரம் இல்லைங்களா, ஒரு சொல் தான் வேதம், அதான் மகா வாக்கியம் சொல்லுது. அந்த மந்திரத்தை சிக்கனை பிடித்து கொண்டு விடாது நாம் அதை சாதனை செய்து நாம திருவடி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட குருவருளை கொடுக்கக்கூடிய இன்றைய சிந்தனையை நமக்கு சிறப்பாக வழங்கிய இந்த அப்பர் அருள்ஞானி மன்றத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா சொல்லும் போதே சொன்னாங்க, எல்லாருக்கும் இப்போ பொங்கல் வேலையா இருக்கு, சொல்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, அதுவும் இல்லாம இது ஒரு பாட்டு தான் அப்படின்னாங்க. ஒரு பாட்டுனாலும் திருப்பாட்டு, இது அரும்பாட்டு, இது பெரும்பாட்டுன்னு சொல்லணும். அதை நல்லா நான் விளக்கமா சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு பாடல் சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு இடையூறு பாருங்க. அதுக்குள்ள மாற்றி மாற்றி நமக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. அதற்காக அடியன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருநாவலூர் தலம் என்றது மிக சிறப்பு, மிக சிறந்த தலம். அந்த நடுநாடு என்று நாம் சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே, திருமுனைப்பாடி நாட்டிலே நமக்கு அப்பர் சுவாமியும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் 2 பேரும் நமக்கு அவதாரம் செய்த நாடு, மிக சிறப்பான நாடு. அதுவும் அந்த திருநாவலூர் மண், அதையெல்லாம் நாம அவர்கள் பிறந்த அவதார தலத்தை நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது தொட்டு வணங்கணும். அந்த தலத்துக்கு சென்று பெருமானை வணங்கணும். பல காலமாக அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த இல்லமானது திருப்பணி செய்யப்படாமலே இருந்தது. அந்த திருப்பணி செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைத்தது எங்க ஞானாசிரியர் மூலமாக, தம்பிரான் தோழர் அறக்கட்டளை மூலமாக அதை திருப்பணி செய்து கட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களால சிரமமா இருக்கும்போது பவானி தியாகராஜன் ஐயா வந்து சந்திச்சு அவர்கள் கேட்டதன் வண்ணமாக ஐயாவும் நாம செய்வோம்னு அவர் நினைக்கவே இல்லை. இதுல போய் நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளால என்ன முடியும் தான் ஐயா முதல்ல நினைச்சாங்க. அப்புறம் பெருமான் அவரை ஆட்கொண்டு இந்த அடியார்களுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி திருத்தொண்ட தொகை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அடியார்களாலே திருக்கோயில் கட்டுவிக்கப்பெற்றது திருநாவலூரிலே, அதுவும் கல் திருப்பணியாக. அதுல அடியேனும் பங்கு பெறுவதற்கு பெருமான் வாய்ப்பு கொடுத்தார். அதை தொடர்ந்து அந்த பணியானது தொடர்ந்து இப்போது அரண்பணியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அடியனுடைய குருநாதரும் ஞானாசிரியருமாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் முன்னின்று இந்த செயலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால வாழ்க்கையில ஒரு முறையானும் நம்ம திருநாவலூர் செல்லணும். அங்கு சென்று அந்த மனோன்மணி தாயாரையும் பக்த ஜனேஸ்வரரையும் வணங்கி நம்முடைய நம்பி ஆரூரரை பிறந்த அந்த
இல்லமானது தற்போது நம்பியாரூரர் மடமாக சிறப்பாக இந்த நூற்றாண்டிலே எழுந்து நிற்கின்றது. அதையும் வணங்கி நம்பியாரூரர் மட்டுமல்லாது சடையனார், இசைஞானியார், நரசிங்க முனையரையாரும் அவருடைய திருவுருவமும் அங்கு அந்த கோயிலில் எழுந்தருள பெற்றிருக்கின்றது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு புடைச்சிற்பமாக அந்த சுற்று மண்டபங்களிலே புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. ராஜகோபுரத்தினோடு கூடிய அந்த கோயில் மிக அழகாக திகழ்கின்றது. அதன் அருகிலேயே தற்போது அடியார்கள் வந்து தங்குவதற்காக அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் என்று சொல்லும் வண்ணமாக அடியார் நடுவுள் இருக்கும், அடியார் நடுவுள் நீ இருப்பதானால் என்னையும் அந்த அடியார் நடுவுள் இருத்தணும் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் கேட்கும் வண்ணம் அவரே கேட்கின்றார்னா அப்ப அடியாரோட இருப்பது எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. அடியாரோடைய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த குரு பூஜை தினமான இன்று சிந்திப்பது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். நாம வந்து சிந்திப்பதோடு அல்லாது அவர்களுடைய அந்த வாழ்க்கையில நடந்த இதையெல்லாம் நாமும் அதை ஒரு முன்னுதாரணமாக ஏற்றுக்கொண்டு அவற்றை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சடையனார் இசைஞானியார் அவர்கள் இந்த திருநாவலூரிலே வாழ்ந்து நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை தந்தாலும் அவர் நரசிங்க முனையரையர் எனப்படுகின்ற அரசராலே வளர்க்கப்பட்டு அங்கு அரசகுமாரனுக்குரிய அந்த இதிலையும் வளர்ந்து வருகின்றார். இவர் அந்த நரசிங்க முனையர் ஆட்சி செய்ததுனாலே அந்த நாட்டிற்கு முனைப்பாடி நாடு என்ற பெயரும் இருப்பதாக சொல்கின்றார்கள். திருவெண்ணை நல்லூருக்கு அங்குதான் மிக சிறப்பாக பெருமானை அந்த வழக்காடு மன்றமெல்லாம் அங்கு இருக்கின்றது. அந்த கோயிலிலே ஊரின் பெயர் திருவெண்ணைநல்லூர், கோயிலின் பெயர் அறத்துறை. அந்த அறத்துறை சென்று அங்க பெருமானை தரிசிக்க வேண்டும். அங்க பெருமானை வந்து தடுத்தாட்கொண்டு, நான் உன்னை எமக்கு பிடித்த அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆகையால் எம்மை தூய தமிழால் பாடுக என்று சொன்னார். தூ மறை பாடும் பாயார் அப்படின்னு சொல்றாரு. பெருமானே மறைபாடி கொண்டிருக்கின்றார், ஆனால் அவர் உகந்து கேட்டது தமிழ் பாட்டு. அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் அங்க பெருமானே உன்னை நான் எப்படி பாடுவது என்று கேட்கும்போது, பித்தன் என்று நீ என்னை மொழிந்தனை, ஆகவே பித்தன் என்றே பாடு என்று சொல்கின்றார். அதனால பெருமான் ஆவணம் காட்டி ஆட்கொண்ட தலமாக திருவெண்ணைநல்லூரை தான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிடுகின்றார். அவர் பிறந்த ஊரு திருநாவலூர். அவருடைய தாயார் தந்தையார் நரசிங்க மனையரையர், அவர்களுக்கும் அந்த ஊர் தான் ஊர். அதனால அந்த ஊரை அவரு சொல்லுவார் சிறப்பித்து, நாதனுக்கும் ஊர் நமக்கும் ஊர், நரசிங்கம் முனையரையருக்கும் ஊர் என்று திருநாவலூரை சொல்லுவார். அந்த பதிகத்தை ஒரு பாடல் பாடி நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். சைக்கியமா இருக்கீங்களா? ஒரு சந்தேகமா கேட்கலாமா? ஐயனுடைய சடை வந்து ஞானத்தின் அறிகுறி சொன்னீங்களம்மா. எல் சடைன்னு சொல்லிட்டு கருமையானன்னு சொன்னீங்களா? ஞானன்றது வெளிச்சம் தானே, கருமை. அந்த சந்தேகம் கொஞ்சம் தீர்த்தா நல்லா இருக்கும். அந்த கருமைன்றது அந்த நம்ம சடைக்கு நம்ம முடி வெள்ளையா இருந்தா சந்தோஷப்படுமா, கருப்பா இருந்தா சந்தோஷப்படுமா? கருப்பா இருந்தா அது. அப்புறம் நீங்க விரும்புவது அதானே. புரியுதுங்களா? நீங்க ஞானத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடர்ந்த சடை நன்றிமா. இல்லீங்களா? நன்றிமா. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம். அதே